ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கிருஷ்ண கண்ணையாலால் கி ஜெய். ராதிகா குஜகஸ்தூரி குங்குமாங்கித வக்ஷசம் ஸ்ருங்காரரசமூர்த்திம் தம் பக்த கோலாகலம் பஜே. அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான பகவானிடத்துல எல்லாருமே பக்தி பண்ணுவா. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக கோவிலுக்கு போவா, பகவானை தரிசனம் பண்ணுவா. கிரகங்களில் ஒரு படத்தை வச்சு பூஜை பண்ணுவோம், சோஸ்திரங்கள்லாம் சொல்லுவோம். இத்தனையும் லோக சாதாரணமான பக்தி. ஆனால் பிரேம பக்தர்களுடைய பக்தி புஷ்டியாக இருக்கும். அந்த புஷ்டி மார்க்கம், அதைத்தான் புஷ்டி மார்க்கம்னு சொன்னார் ஸ்ரீவல்லபர்னு முதல்ல பார்த்தோம். இந்த மார்க்கத்தை லோகத்தில் ஸ்தாபிதம் பண்ணினார் ஸ்ரீவல்லபர். அதுக்கப்புறம் கங்கையில் இறங்கி மறைஞ்சுட்டார்னு போன வாரம் பார்த்தோம். இவருடைய அவதாரமும் இவருடைய அந்தர்தானமும் ரொம்ப ஆச்சரியமானது. இவருக்கு அப்புறம் இவருடைய 2 மகன்கள், குமாரர்கள், கோபிநாதர், விட்டலநாதர். இவா 2 பேரும் அந்த ஸ்ரீநாத்ஜி பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா. கோபிநாதர் அல்ப காலத்திலேயே கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சுட்டார். அதுக்கப்புறம் விட்டலநாதர் கைங்கரியத்தை ஏத்துண்டார். விட்டலநாதர் ஸ்ரீவல்லபரை காட்டிலும் திறமைசாலி. இவருக்கு பல மொழிகள் தெரியும், பல கலைகள் தெரியும். இவர் அஷ்டதாசர்கள்ல அடுத்த 4 தாசர்கள் அவளை இவர்தான் நியமிச்சார். அந்த 4 பேரோட வைபவத்தை தான் இன்றைக்கு நாம் அனுபவிக்க போறோம். பல ராஜாக்கள்லாம் இந்த விட்டலநாதருடைய சிஷ்யாளா இருந்திருக்காங்க. இவருடைய காலத்துல தான் அக்பர் ஆக்ரால ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். ஜோத்பூர் மகாராஜா ஸ்ரீவல்லபர் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். இந்த ஸ்ரீவல்லபர் அவர் தான் குரு அவருக்கு, ஜோத்பூர் மகாராஜாக்கு. அவருக்கு ஒரு பெண் இருந்தா, ஜோதாபாய்னு பேரு. அவளை அக்பருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தார். அக்பருக்கு நிறைய ராணிகள் இருந்தா, இவளும் ஒருத்தி. ஆனா இவ ஹிந்து. இவளுக்கு குரு யார் அப்படின்னாக்க, அப்பாக்கு விட்டலநாதர்னா இவளுக்கும் குரு விட்டலநாதர் தான். ரொம்ப கிருஷ்ண பக்தி ஜாஸ்தி இவளுக்கு. குரு விட்டலநாதரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோமே ஆக்ராக்கு அப்படின்னு நினச்சிண்டா. ஒரு நாளைக்கு அவரை பார்க்கணும்னு நினச்சிண்டா. அதனால போட்டில் உல்லாசமாக பிருந்தாவனத்துக்கு வந்துட்டு இருக்கா. அந்த நதி ஓரமாக தூரத்துலேருந்து தன்னுடைய குருநாதரை பார்த்துட்டா. அவர் யமுனையில் உட்காந்து யமுனையை தரிசனம் பண்ணிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு உட்காண்டிருக்கார். உடனே என்னதான் விதிவசத்தினால வேற மதத்தவரை கல்யாணம் பண்ணிண்டாலும் தன்னோட குருவை பார்த்த உடனே இவளுக்கு அடக்க முடியல. போட்டை ஓரமா நிறுத்த சொல்லிட்டு ஓடி வரா. இவர் சரணத்துல விழுந்து ஓன்னு அழறா. எப்பேற்பட்ட குரு பக்தி பாருங்கோ இவளுக்கு. அவர் சொன்னார், எழுந்துருமா, அழாத. ஏதோ விதி வசத்தினால உனக்கு கல்யாணம் ஆயிடுத்து, இருந்தாலும் தர்மத்தை நீ ஃபாலோ பண்ணணும், பதி சேவை பண்ணு அப்படின்னு சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவளுடைய கையில பச்சை குத்தி விடுறார். பச்சை குத்தி அப்படின்னாக்க நம்ம இப்பெல்லாம் சங்கு சக்கர லாஞ்சனை பொறிச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பச்சை குத்தி விட்டார். இது அக்பர் கிட்ட சொன்னா அவர் கோபிச்சுப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாயோ. அதனால அந்த இடத்த என்ன பண்ணினா ஒரு கர்ச்சீப்னால எடுத்து கட்டின்னு விட்டார். ஆனா இது எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? ஒரு நாளைக்கு அக்பர் கர்ச்சீப்பை இழுத்து பார்க்கிறார். பதி சேவை செய் அப்படின்னு பச்சை குத்தி இருந்ததை பார்த்தார். அதை பார்த்த உடனே அவருடைய கண் கலங்கிடுத்தோம். உடனே அக்பர் கேட்கிறார், யாருமா உன்னுடைய குரு? அவரை நான் பார்க்கணுமே அப்படின்னார். அடுத்த நாள் 2 பேரும் சாயங்காலமா வரா. குரு நமஸ்காரம் பண்றா, ஆசீர்வாதம் பண்ணினார். அவரும் சாதாரணமா 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தார். மகான்களை மதிக்கக்கூடியவர் அக்பர். நான் ஏதாவது சேவை உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அக்பர் சக்கரவர்த்தி. விட்டலநாதர் சொன்னார்,
12 மைல் தூரத்துல கோவர்த்தனத்தை சுத்தி முஸ்லீம்கள் நிறைய பேர் ஆக்கிரமிச்சிருக்கா. அந்த இடத்த நீங்க கிருஷ்ணருக்கே சாசனம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டார். அடுத்த நாளே அவளை அங்கேருந்து அப்புறப்படுத்தி, ஆனா அவளுக்கு வேறு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டார் அக்பர். அந்த 12 மைல் தூரத்தை கிருஷ்ணருக்கே சாசனம் பண்ணி கொடுத்துட்டாராம். ஸ்ரீநாத்ஜிக்கு சொந்தமானது. இன்னைக்கும் அந்த இடம் ஸ்ரீநாத்ஜியோட இடம்தான். 12 மைல் சுத்தளவு. அஷ்டதாசர்கள்ல இவருடைய சிஷ்யர் கோவிந்ததாசர். இவரோட கதை ரொம்ப அற்புதமா இருக்கும். இவரை பத்தி ஒரு ஸ்லோகம் வைஷ்ணவ சம்ஹிதையில கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் சொல்லியிருக்கார். ஆசீத் கோவிந்த தாசாக்கிய கவீந்திரோ வைஷ்ணவோத்தமக சிஷ்யோ விட்டலநாதஸ்ய கிருஷ்ண கீர்த்தன தத்பரக. இதுல சொல்றார், அவர் கிருஷ்ண பக்தர். இவர் சக்கிய பாவத்துல கன்னடத்துல பக்தி பண்றார். ஒவ்வொருத்தரும் எந்த பாவத்துல வேணாலும் பகவான் கிட்ட பக்தி பண்ணலாம். இவர் சக்கிய பாவம் ஸ்நேக பாவத்துல பண்றாராம். சக்கிய பாவேன சம்யுக்தக சுத்த பிரேம ரசேனச அப்படிங்கிறார். கண்ணனை தன்னோட ஃப்ரெண்டா நினைச்சுப்பாராம் இவர். கிருஷ்ணனும் இவர் கண்ணுக்கு தான் தெரிவான். தினமும் கிருஷ்ணன் இவரோட விளையாடுவான். வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான். ஆவோ மேரே கோவிந்தா கோகுல சந்தா அப்படின்னு பாடிண்டே வாடா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறார் இவர் கண்ணபிரான. எப்படி கூப்பிடுறார் கேட்போமே. जन सुख कंदा आए तात माथे छतियो लगे गोविंद प्रभु ब्रज जन सुख कंदा आओ मेरे गोविंद गोकुल चंदा आओ मेरे गोविंद गोकुल चंदा आओ मेरे गोविंद गोकुल चंदा आओ मेरे गोविंद गोकुल चंदा. அப்பா கோகுலநாதா வாடா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டார். 2 பேருமா வந்துட்டான். 2 பேருமா கோவர்த்தன மலை அடிவாரத்துல என்ன விளையாடுறா தெரியுமா? கோலி குண்டு விளையாடுறாளாம். கிருஷ்ணன் பயங்கரமா ஏமாத்துவான், நமக்கு தான் தெரியுமே. அதனால தோத்து போயிட்டான். தன்னோட கோலி குண்டு, கோவிந்ததாசரோட கோலி குண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுறான் கிருஷ்ணன். இவரும் என்ன பண்ணார், கூழாங்கல்லாம் பொறுக்கின்றார் 4-5. அவனை துரத்திண்டு ஓடுறார், அவனை அடிக்கணும் அப்படின்னு. கிருஷ்ணன் இவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவான் அப்படி ஓடுற போது, மற்றவா கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஆனா எல்லாரும் நினைச்சுப்பா ஏதோ பைத்தியம் கல்லெல்லாம் பொறுக்கிண்டு ஓடுறது அப்படின்னு எல்லாரும் நினைச்சுப்பா. ஆனா விட்டலதாசருடைய பிரதான சிஷ்யர்கள்ல இவரும் ஒருத்தர் இல்லையா? அதனால அங்க இருக்கிற சில பேருக்கு இவருடைய பாவம் நன்னா தெரியும். கோவில் வாசல்ல இவன் கிருஷ்ணன் என்ன பண்ணினா தெரியுமா? நேர கோவிலுக்குள்ள போயிட்டான் உள்ள. இவரும் கோவில் வாசல்ல கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு உள்ள போறார். நுழையிற போது இந்த கோவில் வாசல்ல இருக்கிற தர்வான் என்ன பண்ணினா தடுத்து நிறுத்திட்டான். இவர் ஒரு மரத்தடியில உட்காத்தி வச்சுட்டான். உட்காத்தி வச்சுட்டு நேர போய் விட்டலநாதர் கிட்ட, உங்க சிஷ்யர் கோவிந்ததாசர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பிரேம பக்தி தலைக்கு மேல ஏறிடுத்தோ, கல்ல வச்சுட்டு உருன்னு உட்காண்டிருக்கார், நீங்க போய் சமாதானப்படுத்துங்கோ அப்படின்னா. விட்டலநாதர் அங்கேருந்து வரார் இவனை சமாதானப்படுத்தணும்னு.
ஹரே கோவிந்த தாசாத்வம் மரியாதா மரியாதா ரஹிதோஸ்யசி. ஏன்பா கோவிந்தா இப்படி செய்யலாமாடா? கண்ணன் யாருடா? பகவான்ரா. மரியாதையா அவங்கிட்ட நீ பழக வேண்டாமா? இப்படி கல்லெல்லாம் எடுத்துட்டு அடிக்கிறதுக்கா ஓடுவ அப்படின்னு குருங்கிற ரீதியில, ஏன்னா கோவிந்ததாசருக்கு குரு விட்டலநாதர், அதனால குருங்கிற ரீதியில அவர் அட்வைஸ் பண்ணினார். கோவிந்ததாசர் அவரை நிமிர்ந்து பார்த்தார். அதே சக்கிய பாவனையில இருக்கார். அதனால விட்டலநாதரை குருன்னு அவர் நினைக்கல. யாருன்னு நினைச்சுட்டாருன்னா யசோதை மாதா மாதிரி தெரிஞ்சுட்டார் அவருக்கு. மாதக யசோதே அப்படின்னு கூப்பிடுறார். மரியாதையா யசோதாமா அப்படின்னு கூப்பிட்டாராம், மாதா அப்படின்னு கூப்பிட்டாராம். இவர் மாதா யசோதான்னு கூப்பிட்ட உடனே விட்டலநாதருக்கும் அந்த பாவம் வந்துடுத்து, யசோதா பாவம் வந்துடுத்து. ஏன்னா பிரேம பாவம் அவருக்கும் உண்டாச்சே. அதனால அப்படி முழிச்சு பார்க்கிறார் இவனை. கோவிந்ததாசர் சொல்றார், அம்மா யசோதே, உன்னோட பையன் அயோக்கியன், கோலி விளையாட்டுல தோத்து போயிட்டான், என் கோலி குண்டையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு புகார் பண்ணினார். இவர் யசோத பாவத்தில் இருக்கார் இல்லையா, அவருக்கு கோபம் வந்துடுத்து. நீ தாண்டா அயோக்கியன், என் பையன் என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டான், நீ தாண்டா தோத்தாங்களி, நீ தோத்துட்டு என் பையனை அடிக்கிறதுக்கு ஓடி வரையா, முரடண்டா நீ அப்படின்னு கண்டிச்சார். கண்டிச்சுட்டு இரு நான் போய் அவனை கேட்குறேன் அப்படின்னு உள்ள போயிட்டார். கோவிலுக்குள்ள போயிட்டார். உள்ள வந்து கண்ணனை வந்து சமாதானப்படுத்துறார். கண்ணா நீ ரொம்ப சமத்துடா, அவனோட இனிமே போய் விளையாடாத, அவனோட டூ விட்டுடும், சாப்பிட வாடா குழந்தை, பசிக்குண்டா அப்படின்னு கூப்பிடுறார். கிம் சோசசித்வம் ஸ்ரீநாத மாகடம் குருபாலகா அதிக்ராந்தோ போக காலக கிளாந்தம் தே ஜடரம் க்ஷுதாக. வயிறு வாடி போயிடுத்துறா குழந்தை உனக்கு, அழுது அழுது கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கே, வா எதுக்காக அழற, எழுந்து வா, உனக்கு என்ன கோபம், வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டார். உடனே கண்ணன் சொல்றான், நீதாம்மா புழுகிற அப்படின்னா. சொமேவ மித்திய தவசி வதசி, என்னோட ஃப்ரெண்டு தப்பே பண்ண மாட்டாம்மா, அவன் பண்ணவும் இல்லை, அவன் ரொம்ப சமத்துமா, நான் தாம்மா அசடு, நான் தாம்மா கோலி குண்டை எடுத்துட்டு ஓடி வந்துவிட்டேன், தோத்து போயிட்டேன், எங்க 2 பேரையும் நீ சேர்த்து வைமா, அவனோட தான் நான் சாப்பிடுவேன், நான் தனியா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கண்ணன் அடன் பிடிக்கிறான். உடனே யசோதையா இருக்கிற அவர் விட்டலநாதர் வெளியில வந்து கூப்பிடுறார், கோவிந்தா இங்க வாடா, கண்ணன் நீ வந்தாதான் சாப்பிடுவேங்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான், அதனால நீ தாண்டா ஜெயிச்சேன்னு சொல்றான் அவன், நீ ரொம்ப சமத்துன்னு அவன் ஒத்துண்டுட்டான்டா, நீ வாடா அப்படின்னு கூப்பிட்டார். இவர் என்ன பண்ண, நான் வர முடியாது போ அப்படின்னார். ஏண்டா அப்படின்னு கேட்டார். அவன் என்ன அசடுன்னே சொல்ல மாட்டான், அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, தோஸ்து, நீ தான் என்ன புழுகுனி போக்குறீன்லாம் சொன்ன அப்படின்னு. ஆமாண்டா நான் அப்படிதாண்டா சொன்னேன், நான் ஒத்துக்கிறேன்டா, இப்போ பரவாயில்லடா சாப்பிட வாடா அப்படின்னு கூப்பிட்டார். சரின்னு வந்தான். சீனாஜிக்கும் கோவிந்ததாசருக்கும் ஏக ஆசனம் போட்டு 2 பேருக்கும் ஒரே சமயத்துல நைவேத்தியம் ஆறுதான். பக்தனும் சாப்பிட்றான், பகவானும் சாப்பிட்றான். இப்படி ஒரு அற்புதமான லீலை நடந்ததுன்னு விட்டலநாதரே சொல்றார். அதைத்தான் இப்ப நான் உங்களோட பகிர்ந்துட்டேன். அடுத்த பிரேம பக்தர் நந்ததாஸ் அப்படிங்கிற அஷ்ட கவிகள்ல ஒருத்தர். அவரை பத்தி சொல்றார், நந்ததாசஸ்ய சரிதம் பரமானந்த வர்தனம் ஸ்ருணுத்வம் சாதவ சர்வே பக்ஷ்யாமி பரம அத்புதம் அப்படின்னு சொல்றார் இவரை பத்தி. அதாவது ஸ்ரீநாத்ஜிக்கு நித்திய சேவை பண்ணிட்டு இருப்பார், பிருந்தாவன வாசம் பண்றதுதான் சிரேஷ்டமான. இவர் நிறைய கீர்த்தனைகள்லாம் பாடியிருக்கார். பிருந்தாவனத்துல வாசம் பண்றதுதான் சிரேஷ்டமானது, ரொம்ப வசத்தி அப்படின்னு ஒரு கீர்த்தனத்துல பாடுறார். மலையில போய் உங்களுக்கு வாசம் பண்ணணும்னு தோணித்துனா எங்க போகணும்னா கோவர்த்தன மலைக்கு போங்கோ அப்படிங்கிறார். இல்ல கிராம வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு சொன்னா கோகுலத்துல போய் வாழுங்கோ, இல்ல நகர வாழ்க்கை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மதுராக்கு போங்கோ, ஆத்தங்கரை வாசம் வேணும் அப்படின்னா யமுனக்கரைக்கு போங்கோ, இல்ல வனவாசம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணித்துனா பிருந்தாவனத்துக்கு போங்கோ அப்படிங்கிறார்.
இதை தவிர வேற எந்த இடமும் வாசம் பண்ண யோகியதை இல்லை அப்படின்னு ஒரு கீர்த்தனம் பாடுறார். அந்த கீர்த்தனத்தை நம்ம கேட்போம். गोगिरि रुचितो वसुषे गोवर्धन ग्रामन जयितो बसो नंदकाम नगर जयितो बसुषे मधुपुरे शोभा सागर अति रागिवाम सरिकारी जयितो वसुषे यमुना कलत सकल मनोरथ पूर्ण काम नंददास कान नहीं मृजितो वसुभूमि वृंदावन धाम वसुभूमि இப்படி எந்த இடத்துல வசிக்கணும்னு சொல்லி ஒரு கீர்த்தனை பாடியிருக்கார். இவர் என்ன பண்ணினார்? கீர்த்தனை மட்டும் பாடல, எல்லாத்தையும் விட்டுட்டு இவரும் கோகுலத்திலேயே வாசம் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா அங்கதானே கோவர்த்தன அடிவாரத்துல தானே ஸ்ரீநாத்ஜி இருக்கான். அதனால அங்கேயே வாசம் பண்ணிட்டு இருக்கார். தன்னை இவர் எப்படி பார்த்துப்பாருன்னா, முதல்ல இருக்கிற தாசர் சக்கிய பாவம். இவருக்கு எப்பேற்பட்ட பாவம்னா நந்தபாபா பாவம், அப்பா மாதிரி. அதனால கண்ணா வாடா, உனக்கு பல் தேய்ச்சி விடுறேன், வாடா குழந்தை, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டே இருக்கியே வாடா அப்படின்னு சொல்லி நிறைய கீர்த்தனங்கள் பாடியிருக்க. ரொம்ப அருமையா ராக ஆலாபனம் பண்ணுவார். பைரவி ராக ஆலாபனம் ஒரு நாளைக்கு உட்காந்து பண்ணிட்டு இருக்கார். கண்ணனுக்காக, கண்ணன் கேட்கறான்னு பைரவி ராக ஆலாபனம் பண்ணிட்டு இருக்கார். இவருடைய ஆலாபனத்தை கேட்ட அக்பர் சக்கரவர்த்தி மெய்மறந்து நின்று கேட்டுன்னு இருக்கார். ஒரு இடத்துல தன் அறியாம அக்பர் சக்கரவர்த்தி என்ன பண்ணிட்டார், ஆஹா ஆஹா அப்படின்னு விட்டார். அந்த குரல் காதுல விழுந்ததும் உடனே ஆலாபனையை நிறுத்திட்டார். வாங்கோ, நீங்க யாரு அப்படின்னு கேட்டார் நந்ததாசர். உங்களோட பாட்டை நேர்லயே கேட்டு ரசிக்கணும்னு தான் நான் வந்தேன். இந்த பைரவி ராக ஆலாபனை என் மனசு அப்படியே உருக்கெடுத்து சுவாமி அப்படின்னார் அக்பர் சக்கரவர்த்தி. உடனே யமுனையிலேருந்து இத்தனை தீர்த்தத்தை எடுத்தார். இனி பைரவ ராகத்தை ஆலாபனம் பண்ண மாட்டேன், இது சபதம் அப்படின்னு சொல்லி தண்ணிய கீழே விட்டுட்டார். சுவாமி, இது என்ன இப்படி சபதம் பண்ணிட்டேளே, நான் ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டேனா அப்படின்னு பதறிண்டு கேட்கிறார் அக்பர் சக்கரவர்த்தி. மகாராஜா, நீங்க அபச்சாரம்லாம் ஒன்றும் பண்ணல, நீர் ஒரு ராஜா, சங்கீத ரசிகரா இருக்கீர், அதனால என்னோட பாட்டை ரசிச்சீர். நீர் இங்கேருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் கத்தியை எடுத்து போர்க்களத்துல வெட்டு குத்து அப்படின்னு இருப்பீர். மகாவீரனான உங்களுடைய ஹிருதயம் என்னோட பைரவி ராகத்தினால உருகிடுத்து அப்படின்னா என் குழந்தை கண்ணனுடைய மனசு என்ன பாடுபட்டிருக்கும். அவன் அப்படியே உருகி போயிருப்பானே. அவனோட மனசு நவநீதத்தை காட்டிலும் அதி கோமளமான மனசு. இனிமே பிறர் மனசை உருக்கக்கூடிய இந்த ராகத்தை நான் பாட மாட்டேன் அப்படிங்கிற நந்ததாசர். எல்லாரும் கிருஷ்ணன் மனசு உருகாதா, உன் நெஞ்சு என்ன கல்லா, நான் இவ்வளவு பக்தி பண்றேன், இரக்கம் இல்லையா அப்படின்னு எல்லாரும் கேட்பா. இரக்கம் இல்லையே அப்படின்னு பாடுற பாவம் எங்க இருக்கு, இவருடைய பாவம் எங்க இருக்கு பாருங்க. எங்கேயோ மலை உச்சியில இருக்கு இந்த மகாத்மாக்களுடைய பாவங்கள்லாம். அடுத்த தாசர் சீத சுவாமி அப்படின்னு பேரு. இவர் பெரிய கோடீஸ்வரர், மதுரால இருந்தார். இவருக்கு கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி, ஏன்னா நிறைய பணம் இருக்கு இல்லையா, அதனால கோடீஸ்வரர் தன கர்வம் ஜாஸ்தி இருந்தது. சாதுக்கள் எல்லாம் ஏளனமா பேசுவார். மதுரால பாகவத சப்தாகம் பண்ணிட்டு இருக்கார் நம்ம விட்டலநாத சுவாமிகள். நிறைய பக்தர்கள்லாம் கூட்டம் கூட்டமா அந்த சப்தாகத்துக்கு போறா. இவர் கோடீஸ்வரோட வீட்டை தாண்டி அவர் வீட்டு வாசல் வழியாகத்தான் போகணும் எல்லாரும். அப்படி போறவாழ்கிட்டெல்லாம் விட்டலநாத சுவாமிகளை பத்தி ஏளனமா இவர் பேசுவார். அவருக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு,
இல்லை ரெக்கம் முளைச்சிருக்கா? அவரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே, ஏன் இப்படி எல்லாரும் ஓடுறே அவர் பின்னாடி அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் சொன்னார், அவர் மனுஷன் இல்லை, அவர் நடமாடுற தெய்வம் அப்படின்னார். கண்ட நீ நீ நடமாடுற தெய்வம்னா அப்படி சொல்லாது, நடமாடுற தெய்வங்கிறியே அப்படின்னு ஒன்று. அவர் சொன்னார், அப்படி சொல்லாதீங்கோ, அபச்சாரம். நாம இப்படி பேசுறது கூட அவருக்கு நன்னா தெரியும். யார் என்ன மனோபாவத்துல வந்திருக்கான்னு அவருக்கு ரொம்ப நன்னா தெரியும். ஏன்னா அவர் ஒரு ஞானி அப்படின்னார். ஒரு வஸ்துக்குள்ள என்ன இருக்குன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாதே. அதனால அவர் ஞானி இல்லை, அஜ்ஞானி தான் அப்படின்னார். நின்னவர் என்ன பண்ணினார், இவரோட என்னத்துக்கு பேசணும்னு நினைச்சிட்டு அவர் பேசாம கிளம்பி போயிட்டார். உடனே இவர் என்ன பண்ணினார், இந்த கோடீஸ்வரர் சீத்த சுவாமின்னு சொன்னேன் இல்லையா, இவர் என்ன பண்ணார், அவரை பார்க்கறதுக்கு கிளம்பினார். எப்படி கிளம்பினார் அப்படின்னா, ஒரு தேங்காயை எடுத்தார், உடைச்சார். எவ்வளவு துஷ்டத்தனம் பாருங்க. உள்ள இருக்கிறதெல்லாம் கீறி கொட்டிட்டு அதுக்கு பதிலாக உள்ளுக்குள்ள மணல் எல்லாம் நிரப்பி, மணல் கல் எல்லாத்தையும் போட்டு நன்னா தேங்காயை ஒட்டி, நாரல் எல்லாத்தையும் ஒட்டி அசல் தேங்காய் மாதிரியே பண்ணி அதை எடுத்துட்டார். நெத்திக்கு இட்டுண்டார், பஞ்சகச்சம் வச்சு கட்டிண்டார், அசல் பக்தன் மாதிரி வேஷம் போட்டுண்டார். வந்து விட்டலதாசர் முன்னாடி வந்து நின்றுட்டு நமஸ்காரம் பண்ணார். யார் தேங்காய் கொண்டு வந்தாலும் உடனே உடைப்பார். விட்டலநாதர் பகவானுக்கு காமிச்சுட்டு உடைப்பார். இவன் விஷயத்துல விட்டலநாதர் அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார். அந்த தேங்காயை பகவானுக்கு அவர் அர்ப்பணம் பண்ணல. அப்பா, இந்த தேங்காயை நீ சாப்பிடு, உனக்கு நல்ல புத்தி வரும் அப்படின்னார். இவனுடைய ஹிருதயம் அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. இருந்தாலும் அந்த மூர்கன் விடல. உடனே சாப்பிட்றேனே, இப்பவே சாப்பிட்றேன், இதுக்குள்ள இருக்கிறத எல்லாருக்கும் அறியும்படி செய்யணும்னு அவன் நினைச்சுட்டான். அதனால இப்பவே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தேங்காயை உடைச்சான். உடைச்ச உடனே பார்த்தா உள்ள வெள்ளை அந்த குருத்து அவனை பார்த்து சிரிச்சுதான். அப்படியே வெக்கி போயிட்டான், சரணத்துல விழுந்தான், அபராத சமாபனம் பண்ணிட்டான். சரணம் பவமே நாத பாமரோகம் மகாமதே அஜானம் சத்வ மகாத்மியம் அபராதக கிருத பிரபோ. அபராத சமாபனம் பண்ணிட்ட உடனே அவர் சொன்னார், அப்பா, அபராதமே இல்லையேப்பா, எப்போ பகவானோட சன்னிதானத்துக்கு நீ வந்துட்டியோ அப்பவே சகல அபராதமும் போயிடுது. அவன் பகவான் பரம கிருபாளு, கருணாமூர்த்தி, அதனால நீ வருத்தப்படாத அப்படின்னு. பரீட்சை பண்ண வந்தான், டெஸ்ட் வச்சான், குரு கிருபைக்கு பாத்திரமாயிட்டான். அவனுடைய முரட்டுத்தனத்தை குரு எடுத்துட்டு விட்டார். அவனோட சித்தம் சுத்தி ஆயிடுத்து, பரம பக்தன் ஆயிட்டான், அவருடைய சிஷ்யராவே ஆயிட்டான். எல்லாத்தையும் என்ன பண்ணான், சர்வத்தையும், கோடீஸ்வரன் இல்லையா, சர்வத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டான். கோவர்த்தனமே கதின்னு வந்துட்டான். கிருஷ்ண சரணத்திலேயே ஈடுபட்டு இருக்கான், இவருக்கு கீழே உட்காண்டிருக்கான். இவனுடைய பாக்கியம் 8 தாசர்கள்ல ஒருத்தனா இருக்கிற பாக்கியம் கொடுத்துட்டார் அவர். ஸ்ரீநாத்ஜிக்கு ராத்திரி சயனஹாரத்தி பாடுற பாக்கியம் கிடைச்சது இவனுக்கு. எப்பேற்பட்ட கைங்கரியத்தை கொடுத்துட்டார் பாருங்கோ. எங்கேயோ கிடந்தவன சத்சங்கம் எங்கேயோ கொண்டு வந்து வச்சுடுத்து பாருங்க. இவருடைய சயனஹாரத்தி ஒரு கீர்த்தனத்தை கேட்போம். राधिका श्याम सुंदर को प्यारी, राधिका श्याम सुंदर को प्यारी, नखशिक आंग नखशिक अंग, अनुभवी राजत आकर्षक अंग, अनुभवी राजत कोटि चंद्र दुधि भारी, कोटि चंद्र दुधि भारी, राधिका श्याम सुंदर को प्यारी, एक चुनो संगना, एक चुनो संगना, चाड़त मोहन निरकी निरकी,
बलिहारी निरखी निरखी बलिहारी चित स्वामी गिरधर बस जाके सो वृषभानुदुल्हारी राधिका श्याम सुंदर को प्यारी राधिका राधिका राधिका. இன்னொரு தாசர் பாக்கி இருக்கார். அதுக்கு முன்னாடி ஒரு மிலேச்சன் முஸ்லீம், அவனுக்கு ரசகான்னு பேரு. அவன் இவருடைய பகவானுடைய பக்தர், அதாவது விட்டலநாத ஸ்ரீநாத்ஜியோட பக்தன். அவன் விட்டலநாதரோட சரணத்தை ஆசிரியிச்சான். எப்படி ஆசிரியிச்சான்? இவர் ஒரு ரத்தன வியாபாரியா இருந்தார். ஒரு பொட்டியில ரத்தனங்கள் எல்லாம் எடுத்துட்டு ஊர் ஊரா போய் வித்துட்டு வருவார். அந்த காலத்துலலாம் அப்படிதான். ஒரு கடையெல்லாம் கோபால்தாஸ் அந்த தாஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஊர் ஊரா போய் எடுத்துட்டு வித்துட்டு வர வேண்டியது. அப்படி ஊர் ஊரா போயின்னு இருக்கிற போது மதுராக்கு வந்தான். மதுராவில் கண்ணனை பற்றி ஒருத்தர் பாகவத பிரவச்சனம் பண்ணினர். சரின்னு சத்த நாள் இந்த பொட்டியை வச்சுட்டு உட்காந்து கேட்டுட்டு இருந்தான். அவர் சொன்னார், கண்ணன் மாடு மேய்க்கிறதுக்கு கிளம்பிட்டான், சுந்தரனா இருக்கான், அவன் அழகா இருக்கான், தலையில மயிலிறகு, கழுத்துல பூஷணங்கள், கால்கள்ல நூப்புறம், கையில கோலோட கிளம்புறான் அப்படின்னு வர்ணிச்சார் அவர். இந்த முஸ்லீம் அதை கதைன்னு எடுத்துக்கல. கண்ணன் கிளம்பிட்டான், மாடு மேய்க்க கிளம்பிட்டான்னு அப்படியே அதுல ஒன்றி போயிட்டார். அந்த பிரவச்சனம் பண்றவர்கிட்ட போய் அவர் முடிச்ச உடனே போய் கேட்டார், கண்ணனை எங்க போனா பார்க்கலாம்? கண்ணன் மாடு மேய்க்க கிளம்பிட்டானே, அவனை நான் பார்க்கணுமே, எங்க போனா பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார். அவர் என்ன பண்ணினார், பிருந்தாவனத்துக்கு போங்கோ பார்க்கலாம் அப்படின்னு விட்டார். உடனே தன்னோட பொட்டியெல்லாம் மறந்தார், வைரத்தெல்லாம் மறந்து போயிட்டார். நேர பிருந்தாவனத்துக்கு ஓடி வந்துட்டார். எல்லா கோவில்கள்லையும் போய் இங்க கண்ணையா இருக்கானா, இங்க கண்ணையா இருக்கானா அப்படின்னு ஒவ்வொருத்தரட்டியா போய் கேட்கிறார். இவருடைய முஸ்லீம் வேஷத்தை பார்த்துட்டு போயா போ அப்படின்னு விட்டா எல்லாரும். கடைசியா எங்க வந்தார், நம்ம ஸ்ரீநாத்ஜி மந்திர் வாசலுக்கு வந்துட்டார். அங்க நின்றுட்டு கேட்கிறார். ஒருத்தர் சொன்னார், உள்ளதான் இருக்கான் கண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே உள்ள ஓடுறார். உடனே இவரை தர்வான் என்ன பண்ணிட்டான், தடுத்து நிறுத்திட்டான். ஏன்னா இவன் ஒரு முஸ்லீம், அதனால அவன் தடுத்து நிறுத்திட்டான். அந்த காலத்துல ரொம்ப பாப்பா இதெல்லாம். மரத்தடியிலேயே ஒரு 9 நாள் அன்ன ஆகாரம் இல்லாம கண்ணையாவை பார்க்கணும், அவன் எங்க இருப்பான் இப்படின்னு புலம்பின்ட்டே உட்காந்துருக்காரான். விஷயம் விட்டலநாதர் காதுக்கு எட்டித்து அவர் அங்கேருந்து வர்றார். அவரோட காலை பிடிச்சுட்டு, நான் கண்ணையாவை பார்க்கணுமே எனக்கு காமிங்கோளே அப்படின்னு அழறான். உடனே அவரை தூக்கி மார்போடு அணைச்சிட்டு, உன்னை யாருப்பா மிலேச்சன் முஸ்லீம்னு சொன்னா, உன்னை யாரு அப்படி நினைக்கிறாளோ அவாதான்ப்பா மிலேச்சன், நீ மகா பாகவதோத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு புண்ணிய தீர்த்தத்துல அவனுக்கு ஸ்நானம் பண்ணி வச்சார். பிரம்ம சம்பந்தம்ங்கிற வைஷ்ணவ தீட்சைய கொடுத்துட்டாராம். அப்புறம் பக்தி ரசத்தோட ஊற்றா இருக்க நீ, அதனால ரசகான் அப்படின்னு தீக்ஷா நாமம் கொடுத்தாராம் விட்டலநாதர். அதுக்கப்புறம் அவனை அழைச்சிட்டு போய் ஸ்ரீநாத்ஜி எதிரில் கொண்டு போய் நிக்க வச்சுட்டு துர்காம் பார் உன்னோட கண்ணையா அப்படின்னார். விக்கிரகமாகவே அவருக்கு தெரியல, அவருக்கு அந்த ரசகானுக்கு அப்படியே கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு நிக்கிற மாதிரியே அவர் கண்ணுக்கு தெரிஞ்சானா. கண்ணனையே பார்க்கிறார், ஆடுறார், பாடுறார், ஒரே குதிக்கிறார். பல கீர்த்தனங்கள் பாடியிருக்கார் இவர் கண்ணன் பேர்ல. அப்போ ரசகான்கிற இந்த கிருஷ்ண பக்தர் விட்டலநாதருடைய சிஷ்யர். தாசர்கள்ல ஒருத்தர் இல்லை. அடுத்தது 7 தாசர்களை பார்த்துட்டோம். 8வது தாசர் யார் அப்படின்னா சதுர்புஜ தாசர் அப்படிங்கிறவர். இந்த சதுர்புஜ தாசர் விட்டலநாதருடைய அந்தரங்க சிஷ்யர். ஏற்கனவே நம்ம கும்பதாசருங்கிறவரை பார்த்தோம் இல்லையா, முதல்ல போன வாரம். அதாவது கும்பதாசபுரம்னு நான் உன்னோட ஊரையே மாத்தி விட்டமான்னு ஒரு ராஜா கேட்டான் இல்லையா, அவருடைய புத்திரர் தான் இவர். அனவரதமும் குரு விட்டலநாதருக்கு சேவை பண்ணிட்டே இருப்பா இவெல்லாம். பிருந்தாவனத்துல கோவர்த்தன கிரிநாதனை விட்டு வேற எங்கேயும் இவர் போக மாட்டார்.
எங்கேயும் போகிறது இல்லைங்கிற திட சித்தத்தோடயே இருக்கார் இவர். சீனாஜி போனா கூட இவர் போக மாட்டார். சீனாஜிக்கு சயனஹாரத்தி சேவை இவர் தான் பண்ணணும்னு விட்டல்நாதர் சொல்லிட்டார். அந்த சமயம் பாட்டு பாடி ஹாரத்தி காண்பிப்பா. மதுரால ஒரு பெரிய சேட் இருந்தார், நல்ல பணக்காரர், பரம பக்தர். அவர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சீனாஜிக்கு கொண்டு வந்து பணத்தை கொட்டியிருக்கார். ஒரு நாளைக்கு அந்த சேட் சொன்னார், ஒரு சப்தாகம் மதுரால நீங்க பண்ணணும். விட்டலநாதர் கிட்ட சொன்னார், நீங்க சப்தாகம் பண்ணணும், நீங்க வாங்க எங்க அங்க மதுராக்கு அப்படின்னார். சரின்னு விட்டலநாதர் என்ன பண்ணார், சீனாஜியும் ஏழை பண்ணிட்டு அந்த கூட சீனாஜிக்கு அஷ்ட சேவையாமம் பண்ணுவா இல்லையா, அவளையும் அழைச்சிண்டு பாடக்கூடிய பக்தாளையும் அழைச்சிண்டு போறார் இவர். ஆனா யார் போகல, அஷ்டதாசர்கள்ல ஒத்தரான இவர் போகல. ஏன் இவர் போகல, சயனகாரத்தில பாட வேண்டியது இவருடைய தர்மம் இல்லையா, ஆனா வெளியில போறது இல்லைங்கிற சித்தத்தோடயே இருக்கார் இவர். எப்படிடா உன்னை விட்டு நான் 7 நாள் பிரிஞ்சிருப்பேன்னு அழறார் வேற. சப்தாகத்துக்கு முதல் நாள் விட்டலதாசர் அருமையா பாகவத மகாத்மியம் பிரவச்சனம் பண்ணி முடிச்சார். எப்போதுமே அப்படிதான், சப்தாகம் ஆரம்பிக்க போறா அப்படின்னா அதுக்கு முதல் நாள் பாகவத மகாத்மியத்தை பத்தி சொல்லுவா. அது விட்டலநாதர் எல்லாத்தையும் சொன்னார். அதுக்கப்புறம் எல்லா சேவையும் பகவானுக்கு பண்ணினார். பஜனை எல்லாம் முடிச்சாச்சு. ராத்திரி சயன உற்சவம் நடக்கணும். விட்டலநாதர் புஷ்ப சயனத்தை விரிச்சார். ஸ்ரீநாதனை சயனத்துக்கு அழைக்கிறார். சீனாஜி வாடா தாச்சிக்கலாம் அப்படின்னார். சீனாஜி சொல்றான், நான் வர முடியாது அப்படிங்கிறான். ஏன்பா, என்ன சங்கல்பம் அப்படின்னு கேட்ட, இப்பவே எனக்கு பிருந்தாவனத்துக்கு போகணும் அப்படின்னு விட்டான். உடனே நம்ம விட்டலநாதர் அந்த கோடீஸ்வரர்கிட்ட இது மாதிரி சொன்னார். கோடீஸ்வரர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த ஒரு நாளாவது எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதே, நீங்க கிளம்புங்கோ அப்படின்னு விட்டார். உடனே சங்கநாதம் முழங்க ராத்திரியே எல்லாரும் மதுராலேருந்து ராத்திரி கோவர்த்தனத்துக்கு நடந்தே வந்துட்டார். அதுக்குள்ள சதுர்புஜதாசர் என்ன பண்ணினார், கோவர்த்தனை கல்லுல போய் முட்டின்னு அழறார். உன்னை காணுமே, நான் இன்னைக்கு சயனகாரத்தில பாடணுமே, நீ அங்க இருக்கியேடா அப்படின்னு அழறார். இந்த சங்க துவனி காதுல விழுந்த உடனே பகவானை வரவேற்கிறதுக்கு ஓடி வர விட்டல்நாதர் சதுர்புஜதாசரை கட்டின்ட்டு சொல்ற, இந்த மாதிரி அவன் சொல்லிட்டான், உன்னோட பக்தி எப்பேற்பட்டது தெரியுமா, அதனால நீ பகவானுக்கு சயன சேவையை பண்ணு அப்படின்னு சயனஹாரத்தி காண்பிச்சு சதுர்புஜதாசர் பாடுறார். அந்த சயன ஹாரதி சேவையில கோவர்த்தல மட்டும்தான் இது நடக்கும். மற்ற இடங்கள்ல 7 சேவையோட முடிஞ்சு போயிடுமா. பகவான் சீனாஜி எங்க சஞ்சாரம் பண்ணாலும் அவன் படுத்துக்கிறதுக்கு எங்க வந்துடுவான்னா பிருந்தாவனத்துக்கு வந்துடுவானா. சதுர்புஜதாசருடைய மங்கள ஹாரத்தில அவர் தன் பேரை சத்ரபுஜதாசர் அப்படின்னு தான் சொல்லிக்கிறார். சத்திர அப்படின்னா என்ன அர்த்தம்னா குடைன்னு அர்த்தம். கோவர்த்தன மலைய கொடையா பிடிச்சுட்டு இருக்கான்னு பாடுறார் இவர். நான் சதுர்புஜ தாசன் இல்ல, நான் அவனுடைய தாசன், சத்திரபுஜ தாசன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் இவர். இவருடைய மங்கள ஹாரத்தியோட ஸ்ரீ வல்லபரின் அஷ்டதாசர்கள் பதிவை அடியன் இன்றோடு நிறைவு செய்கிறேன். கிருஷ்ண கண்ணையாலால் கி ஜெய். मंगलहारति गोपाल की, मंगलहारति गोपाल की, नितमुटि मंगल होत निरकिट कचितवनैन विशाल की। मंगलहारति गोपाल की, मंगल रूप श्याम सुंदर के, मंगल भ्रुकुटी लाल की। मंगलहारति गोपाल की, मंगल रूप श्याम सुंदर के, मंगल भ्रुकुटी लाल की। चतुर्भुज दास सदा मंगला निधि, चतुर्भुज दास सदा मंगला निधि, वाणिक गिरिधर लाल की। चतुर्भुज दास सदा मंगला निधि, वाणिक गिरिधर लाल की। मंगलहारति गोपाल की, मंगलहारति गोपाल की, मंगलहारति